நாங்க பார்த்தீங்கன்னா, எங்க கிளம்பிட்டுருக்கோன்னா, மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தான். ரொம்ப நாளாவே காருக்கு பூஜை போடலான்னு சொல்லிட்டே இருந்துச்சு. டிலே ஆயிட்டே இருந்தது. சரி ஓகே பெட்ரோல் போட்டு போலான்ட்டு கிளம்பிட்டோம். நான் அப்புறமே என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து 2014லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும். அம் அவங்க எங்களுக்காக திருப்பூர் வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு தான் நாங்க வந்து வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு பேக்கரிக்கு போயிட்டு அங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனோம். அடிக்கிற வெயிலுக்கு எங்க வீட்டுக்காரர் ஜூஸ் வாங்கிட்டாரு. நாங்க எல்லாம் பப்ஸு, வடை அந்த மாரி பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சுங்களா, அந்த மாரி நாங்க வாங்கிட்டோம். வாங்கி சாப்பிட்டு தான் போனோம். என் ஃப்ரெண்டு புவனேஸ்வரி, அவங்களோட குழந்த, ரக்ஷகன், இது வந்து அவங்க வீட்டுக்கார் மோகன் அண்ணா. நாங்கலாம் வந்துட்டு காளான் பப்ஸ் தான் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா கோயிலுக்கு போறோம் இல்லையா? அதனால காளான் பப்ஸ் சாப்பிடலான்ட்டு வாங்கிட்டோம். அவர் வந்து விடவே மாட்டேங்கிறாரு. அது வாங்கிக்கோங்க, இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு மோகன் அண்ணா. போதும் இதுவே ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கம்மியா மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். அ பூஸ்ட்டு, பாலு, காஃபி, டீ மொத்தமா 4, 5 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு தான் கிளம்புனோம். அவன் பார்த்தா வீடியோ எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கப் ஐஸ் வந்து காமிச்சிட்டே இருந்தான். இங்க பாருங்க ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம்ன்ட்டு. சாப்பிட்டா பப்ஸு சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, வனபத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு ரூட் தெரியல. பக்கத்தில ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. அந்த பொட்டி கடையில போயிட்டு ரூட் கேட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். அங்க போனா வந்துட்டு அவன் வந்து கொஞ்சம் பப்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தான். பிரிச்சு குடு, பிரிச்சு குடுன்னு சொல்லி ராவடி பண்ணிட்டே இருந்தான். சரி அவன் சாப்பிடுவான் போலன்னு பார்த்துட்டு இருந்தா, அத பிரிச்சு டொபக்குன்னு ஜன்னலுக்கு வெளிய குரங்குக்கு போடுறேன்னு சொல்லி போட்டுட்டான். ஆனா, அங்க குரங்கு எதுவுமே இல்ல பாவம் ரோட்ல வீணா தான் போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, அப்படியே மேகம் எல்லாம் அப்படியே கிளவுட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. அத பார்த்துக்கிட்டே நாங்க கிளம்பிட்டோம். ஆ ரொம்பவே நல்லா இருந்தது. கூலிங்கா இருந்தது மேட்டுப்பாளையம் போக போக. நாங்க வந்துட்டு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆயிருச்சு. 2020ல தான் அந்த கோயிலுக்கு போனோம். திரும்ப இப்ப தான் போறோம். குரங்குக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். போயிட்டே இருந்தோம். அந்த மரம், அந்த மேகம் நல்லா தான் இருந்தது. அப்படியே பார்த்துட்டே நாங்க கிளம்பிட்டோம். போனா கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரத்தில வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி போட்டுட்டேன். போயிட்டே இருந்தோம். அங்கிட்டு என்ட்ரன்ஸ்ல சுத்தி போயிருந்தோம் நாங்க. நல்லா பார்த்துட்டு அப்படியே எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்தது. நல்லா இருந்தது. அந்த கிட்டத்தட்ட ஊட்டிக்கு அதெல்லாம் பக்கம் தானே. அப்படியே கூலிங்காவே இருந்தது. அந்த மரம்லாம் நெறைய இருந்தது. ஏற்காடு மாரியே எனக்கு ஃபீலிங் இருந்தது. மரம்லாம் நெறையாவே இருந்தது. நாங்க அப்படியே அத பார்த்துக்கிட்டே போயிட்டோம். பார்த்தா கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, 5 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. நாங்க 2020ல வந்து கல்யாணம் ஆயிட்டு போனோம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே கோயில் கட்டிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ பெருசா கட்டியிருக்காங்கன்னா, கோயில் ரொம்பவே பெருசாவே இருக்கு. இதான் கோபுரம். அ கார் வந்து இப்படி போகாதுன்னு சொல்லிட்டு நாங்க சுத்திட்டு வந்துட்டு போனோம். பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டோம். நல்லா இருந்தது. பார்க்கவே ஈசா யோகா மாரி பெருசா இருந்தது அந்த கிரவுண்டு. நம்ம நெக்ஸ்ட்டு ஈசா யோகா வந்து போகலாம். அங்க இருக்க கடையெல்லாம் பார்த்தோம். அந்த கடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. நார்மலா இருக்கிற பொருள விட அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலைகள் வந்துட்டு அதிகமாவே இருந்தது. சரி ஓகே நம்ம அதுக்கு வெளியவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வெளிய வாங்கியிருந்தோம். அப்பயும் காருக்கு பூஜை போட மாலை அதெல்லாம் நாங்க வந்து வாங்கல. மாலை பார்த்தீங்கன்னா, ரூ. 200 சொன்னாங்க. ஒரு குட்டி மாலையே ரூ. 200ன்னாங்க. கொஞ்சம் அதிகமா தான் இருந்த மாரி இருந்துச்சு. நாங்க அப்படியே பார்த்துட்டு இப்படி கிளம்பி போயிட்டே இருந்தோம். கோயிலுடைய கருவறைக்குள்ள வந்துட்டு கேமரா வந்து அலோவ்ட் இல்ல. அதனால நாங்க சும்மா மேம்போக்கா இருக்க மட்டும் நாங்க வீடியோ எடுத்துட்டு வந்தோம். இந்த பகாசூரன் அம்மா இவரு. நான் ஏதோ ஒரு மூவில தான் அந்த பேர் வந்து கேள்விப்பட்டேன். இங்க வந்து சாமிக்கு தேவையான உப்பெல்லாம் கொட்டுறாங்க அந்த குண்டத்துல. நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் மாலையெல்லாம் வாங்கிக்கிட்டு, அப்புறமா வந்து இதெல்லாம் நான் சொல்றேன். நாங்க அப்படியே போயிட்டோம். இது வந்து என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள தான் வந்து சாமி கோயில் வந்துட்டு இருக்கு. நாங்க அப்படியே போறோம். நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ம் சொல்லுவாங்கள்ல, இந்த வட இந்தியன். அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பூசிட்டு இருந்தாரு. என்னைய பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு ஒரே சிரிப்பு பாருங்க. இவைங்க நார்த் இந்தியன்ஸ் போல அப்படியே ஜாலியா அப்படியே அது ஏதோ பண்ணிட்டு ரொம்ப அப்படியே அந்த ஹிந்தி சாங் போட்டு செம்மையா தேய்ச்சுட்டு இருந்தாரு. எங்களுக்கு பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். நல்லா டான்ஸ் ஆடுனாங்க பரவால்ல. பூ கடைக்கு போனா இந்த மாலை தாங்க ரூ. 200 சொன்னாங்க. ரூ. 250 சொன்னாங்க. நாங்க ரூ. 200 வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஏன்னா ஆம் கோயில் பக்கத்திலேயே இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் ரேட் வந்து அதிகமா தான் சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த பூஜை கூடைக்கு தேவையான பொருளெல்லாம் அவைங்களே தான் குடுத்தாங்க. மல்லிப்பூ கேட்டோம். மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா ரூ. 40 சரி இன்னொரு முழம் குடுங்கன்னு கேட்டா, அந்த பூ நல்லாவே இல்ல. அழுகி போயிருக்கு. அத வந்து குடுக்குறாங்க விக்கிறதுக்காக. அது வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு வந்தோம். சரி என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு உள்ள போனோம். இதுதான் சாமியோட வேல். இதுதான் என்ட்ரன்ஸ் நாங்க போறோம். ஏன்னா உள்ளலாம் போயிட்டு வீடியோ வந்து எடுக்கக்கூடாது இல்லையா? நாங்க இதோடயே நிப்பாட்டிட்டோம். போயிட்டு பார்த்தா, அந்த குழந்தையோட செப்பல் கழட்ட மறந்துட்டோம்.
அப்புறமா திரும்பவும் ஓடி போய் செப்பல் கழட்டிட்டு திரும்பவும் கொண்டாந்து வெளிய வச்சுட்டு திரும்ப நாங்க உள்ள போனோம். ஜாலியா தான் இருந்தது. அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தா கண்ணு தெரியல. அப்புறமா கண்ணாடி போட்டு தான் பார்த்தங்காட்டி தான் சாமியோட ஃபேஸ் அவ்வளோ அழகா தெரிஞ்சு. அப்படியே மஞ்சள் பூசி சாமி சூப்பரா வச்சிருந்தாங்க. அழகா இருந்தது சாமி. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் நவ் ஆம் அப்படியே பத்திரகாளின்னா அப்படியே இதா இருப்பாங்க, ஆக்ரோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவைங்க ரொம்ப சாந்தமா இருந்தாங்க. அ சூப்பரா இருந்தாங்க. அப்படியே அழகா மஞ்சள்லாம் பூசிட்டு, அப்படியே அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு மீட்டிங் போட்டு, மீட் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். எங்க ஹஸ்பண்ட் யாருன்னா சிவன் தான் சொல்றேங்க. இங்கேலாம் பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பூட்டெல்லாம் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விடுங்க. பூட்டெல்லாம் போட்டு நல்லா வச்சிருந்தாங்க. சில பேர் வந்து அவங்களோட ஆஃபீஸ் கம்பெனியோட விசிட்டிங் கார்ட்லாம் போட்டு அதில ஒரு பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க அப்படியே எல்லா சாமியும் விசிட் பண்ணிட்டு, மனசார சாமி கும்பிட்டு நாங்க போயிட்டோம். எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, காதுல 2 காதுலயும் பூ வச்சுட்டுலாம் இருந்தாரு. எங்களுக்கு ஒரே ஃபன்னா தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பண்ணிட்டுருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே ஒரு மினியா கடை மாரி இருக்கு. அந்த கடைக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு அப்படியே போனா, ஒரு ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன் மாரி போட்டு, இந்த கோயிலோட ஃபங்ஷன போட்டிருந்தாங்க. இவ்ளோ கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு பாருங்க, எவ்ளோ கூட்டம் இருக்குன்ட்டு. அதெல்லாம் டிஸ்ப்ளே ஆயிட்டே இருந்தது. நாங்க பார்த்துட்டு, சாமிகிட்ட வந்து கொஞ்சம் இந்த சப்போஜா பொருள்லாம் குடுத்தாங்கல்ல, இந்த குங்குமம், மஞ்சள் எல்லாம் ஒரு தரையில கொட்டிட்டு, நான் 2 இது பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு 1, எனக்கு 1 பண்ணிட்டு, அதில வந்து விளக்கேத்திட்டு, ஒரு விளக்கு நான் ஏத்திட்டோம். இன்னொரு விளக்கு எங்க வீட்டுக்காரரும் ஏத்துனாரு. பார்த்தீங்கன்னா, அந்த 2 வாழைப்பழம் குடுத்துருந்தாங்க. இங்க தான் வந்துட்டு எல்லாமே பண்ணணுமாமா. தேங்காய் வந்துட்டு நாங்க இங்க உடைக்கல. காருக்கு சூர தேங்காய் உடைச்சுக்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு குடுத்த ஐடியால நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். நான் பத்தி குச்சி பத்த வைக்கிறேன். ஒரு 2 டைம் வந்துட்டு ட்ரை பண்ணேன் பத்தவே இல்ல. பார்த்தா காத்து. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறமா விளக்கெல்லாம் பத்த வச்சு ஒரே இதில பத்திருச்சு. ஓகே. இது மனசு கொஞ்சம் நிறைவா இருந்தது. எங்க வீட்டுக்காரர் ஒரு ஒரு விளக்கு ஏத்திட்டு நாங்க ஜாலியா வந்தோம். என் ஃப்ரெண்டோட குழந்தை பாருங்க எப்படி சாமி கும்பிட்டுருக்கான்னு மாப்ள. அவளும் வந்துட்டு என்னென்னமோ வேண்டிட்டுலாம் சாமி கும்பிட்டா. நான் பாட்டுக்கு போனேன் பத்த வச்சே வந்துட்டேன். இவ சாமி கும்பிட்டு, விளக்கு வச்சுட்டு வந்தா. அப்புறமேட்டு கொடிமரத்த ஒரு விசிட் பண்ணிட்டு, அப்படியே 2 கைகளால தொட்டு அப்படியே கண்ணுக்கு ஒத்திட்டு வந்துட்டோம் நாங்க. ஆ இவைங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. இவைங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, "என்னம்மா எங்கள எடுத்து வீடியோ போடுறியான்னு?" கேட்டாங்க. "இதெல்லாம் வேணாம் சாமி, நீங்க போங்க" அப்படின்ட்டாங்க. இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் பாருங்க. இவன பார்த்துட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்க்கு மனசே சரியில்ல. என்னடா இந்த குட்டி பையன் இப்படி இருக்கானேன்ட்டு, அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குழந்தைக்காக வந்துட்டு பிஸ்கெட் மட்டும் குடுத்தாரு. காசு கொடுத்து என்கரேஜ் பண்ண வேணாம். நீ பிஸ்கெட் குடுன்னு சொல்லி எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி, அவ போய் குழந்தைக்கு வச்சிருந்த பிஸ்கெட் எடுத்து அந்த குழந்தைக்கு குடுத்துட்டு வந்தா. அதெல்லாம் கொஞ்சம் ஹேப்பியா தான் இருந்தது. நாங்க குடுத்துட்டு ஜாலியா வந்துட்டோம். பாருங்க எப்படி போய் குடுத்துட்டு வரேன்ட்டு. அந்த குழந்தையும் ரொம்ப மகிழ்வா வாங்கிக்கிட்டான். கூப்பிட்டோனே வந்துட்டான். வந்து போய் குடுத்தங்காட்டி வாங்கிட்டான். அவங்களும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவளும் குடுத்துட்டு அப்படியே வந்துட்டா. ஆ ஜாலியா ஜாலியா இருந்தத விட இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா குழந்தைய கூட கொண்டாந்து இப்படி வச்சிருக்காங்களேன்ட்டு. ஆ இவர் வந்துட்டு போம்போதே வந்து காசு கேட்டாரு. சரி ஓகேன்னு குடுத்துட்டு நாங்க அப்படியே குண்டத்துல உப்பு கொட்டுவாங்க இல்லையா? அ அதுக்கு போயிட்டு கற்பூரம்லாம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். நான் பார்த்தீங்கன்னா, இந்த குவிஞ்சிருக்க இடத்துலயே உப்பு வந்து கொட்டிட்டேன். ஆனா அவைங்க வந்துட்டு இதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கா அவ. அங்க போய் கொட்டிட்டு அப்படியே ஒவ்வொன்னா வரா. என்னடா இவ புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் என்னடா வியப்பா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறமா நாங்க மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டிட்டு சாமிக்கு வந்துட்டு பத்தி குச்சி எல்லாம் பத்த வச்சுட்டு, கற்பூரம் கொளுத்திட்டு சாமி மனசார கும்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம். பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, ஒரு சாமி இருந்தாங்க. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பேர் சொன்னாங்க. நாங்க வந்து கருப்புசாமின்னு சொன்னோம். இல்ல இது கருப்புசாமி இல்லன்னு சொன்னாங்க. எனக்கு அது பேர் வந்து மறந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழம் எல்லாம் வந்து இந்த பகாசூரன் அவர்கிட்ட வந்து குத்தி வச்சிருந்தாங்க. நாங்களும் தலைய சுத்தி குத்திட்டு வந்தோம் ஒரு இத. அவரையும் பார்த்துட்டு அவருடைய கால்ல போய் தொழுதுட்டு தான் வந்தோம். எங்க வீட்டுக்காரர் பாருங்க போய் தலைய வைக்கிறாங்களா, நாங்கலாம் எங்க ஊர் முனிப்பன் கோயில்லாம் போனோமா அப்படிதான். அது வந்து முனிப்பன் கோயில்னு சொன்னாங்க. அந்த சின்னதா குடில் மாரி இருந்துச்சுல்ல அது. இந்த மாரி எங்க ஊர்ல வந்துட்டு முனிப்பன் கோயில் இருக்கு. அந்த முனிப்பன் கோயில்லாம் போனா நாங்க தலைய வந்துட்டு இப்படி கால்ல வச்சு ஒத்தி தான் எடுத்துட்டு தான் வருவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வித்துட்டுருந்தாரு. எங்களுக்கு வந்து வேல்மாறல் புக் பார்த்தோனே வாங்கிடணும்னு சொன்னாரு. அவரும் இருக்கறதுலயே இவரு தான் என்ன சொல்றதுன்னா, ரொம்பவே எக்ஸ்பென்சிவாலாம் விக்காம நேர்மையா வித்தாருன்னு நான் நெனைக்கிறேன். நாங்க வந்து வேல்மாறல் புக் 2 வாங்கிட்டோம். ஆளுக்கு 1 ரூ. 40 குடுத்துட்டு, அவரு வந்து அந்த ரூ. 10 வச்சுக்கோங்க, ரூ. 50 குடுத்தோம். இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு, அவைங்க அந்த ரூ. 10யுமே திருப்பி குடுத்துட்டாரு. பரவால்ல நல்ல மனிதர். அந்த ரூ. 10யுமே திருப்பி குடுத்துட்டு, ரூ. 20 குடுங்க, ரூ. 10 குடுங்க, நான் ரூ. 20 குடுக்குறேன்னு சொல்லி அந்த ரூ. 10 வாங்கிட்டு, அப்புறமா ரூ. 20 குடுத்தாரு. இங்க பார்த்தீங்கன்னா, குட்டியா ஒரு விநாயகர் சிலை வந்துட்டு காருக்காக எடுத்தோம். எடுத்தா இதுவே வந்துட்டு ரூ. 150 கிட்ட சொல்றாங்க. இந்த குபேர சிலையே ரூ. 100 சொன்னாங்க. என்னடா இது இவ்ளோ ரேட்டா இருக்கேன்னு பார்த்துட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க விநாயகர் சிலை மட்டும் வாங்கிட்டோம். வேல்லாம் சூப்பரா இருந்தது.
அப்புறமா இன்னொரு காருக்கு வந்து இன்னொரு கீ செயின் வந்துட்டு வாங்கினோம். அந்த கீ செயின் தான். அதுலேயும் வந்துட்டு முருகன் தான் இருக்கும். நாங்கலாம் தீவிரமான முருக பக்தர் நாங்க. இப்பன்ட்டு இல்ல, சின்ன வயசுலேருந்தே முருக பக்தர். இப்போ வந்து முருகன் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ரூ. 120 சொல்றாங்க இப்ப. பெரிய கல்லே ரூ. 120. இது என்னடா அதோட விலையா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு, சரி ஓகே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு காருக்கு வந்து பூஜை போட்டோம். 2 பேரும் மாலை கட்டிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முனிப்பன் கோயிலோடைய பூசாரி. அவரே வந்து பூஜை போட வச்சு, அ அவரே வந்து ரெடி பண்ணோம். கார்ல போய் சும்மா அந்த திருநீர் இருக்கு இல்லைங்களா, அது போய் இது பண்ணாங்க, பட்டை போட்டாங்க. ஒட்டவே இல்ல. நான் வந்துட்டு சொன்னேன், "தண்ணி கலந்து போடுங்க, சீக்கிரம் வந்துட்டு ஒட்டிக்கும்ன்னு" சொன்னங்காட்டி அத ட்ரை பண்ணாங்க, ஒட்டிடுச்சு. செப்பலெல்லாம் கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டு 4 வீலுக்குமே வந்துட்டு எலுமிச்சை வச்சிருந்தாங்க. 4 வீலருக்குமே வந்துட்டு எலுமிச்சை வச்சுட்டு வந்தாரு. அவரு தான் வச்சுட்டு ஏதேதோ சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருந்தாரு. பார்த்துட்டு நாங்க ஓகே. ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணதுக்கு இன்னைக்கு காருக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்டின்ட்டு. முன்னாடி ஒரு பட்டை, அப்புறமா பின்னாடி 1, கண்ணாடி முன்னாடி கண்ணாடிக்கு 1 எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் நாங்க வச்சுட்டு, ஆ ரொம்ப எங்க வீட்டுக்காருக்குன்னா சரியான கார் பைத்தியம். காருன்னே இருந்தாரு. அ என் காருக்கு பூஜை போடவே நீ கூட்டு போ மாட்டேங்கிற, அப்டி இப்டின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரு வழியா வந்தோம். அவரும் நீரெல்லாம் குழப்பி வச்சாரு. வச்சுட்டு நாங்க முடிச்சுட்டு வந்தோம். ஜாலியா இருந்தது இந்த ட்ரிப்பு. நீங்களும் போங்க, போய் பாருங்க. பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போலான்னு தான் வந்துட்டு நாங்க பிளான் பண்ணோம். பட் வந்துட்டு திடீர்னுட்டு மைண்டு சேஞ்ச் ஆகி, வர வழியில வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். வரும்போதே குமரன் குன்றம் இருந்தது. நான் அங்க போலான்னு சொன்னேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் கூட்டு போல. அங்க தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா, முருகன் துணைன்னு வந்து எழுதியிருப்பாரு. நடுவுல ஒரு பொட்டு வச்சு நாங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கவர் அப் பண்ணிட்டோம். பண்ணிட்டு சுத்தி சுத்தி அவர் பட்டை போட்டுட்டு இருந்தாரு. நானும் சுத்தி சுத்தி போய் எடுத்துட்டு இருந்தேன். கார்ல பட்டை போட்டு வந்தாரு. எங்க வீட்டுக்காரோட எக்ஸைட்மெண்ட் மட்டும் பாருங்களேன்! அப்படியே காருன்ட்டு அப்படியே அந்த காருக்கு விநாயகர் சிலைய அங்கேயே ஒட்டிட்டு தான் எடுத்தாங்க. தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா இது பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் வந்துட்டு போங்க. போய் பாருங்க வனபத்திரகாளி அம்மன் கோயில். அது வந்து ஃபினிஷிங் முடிஞ்சோனே தான் போகணும். அங்க தண்ணியெல்லாம் இருக்கும். ஆனா, இப்ப நாங்க போற டைம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இருக்கிற ஏரியாவுல தண்ணியே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அங்க போகாமயே வந்துட்டோம். ஆம். அங்க வந்துட்டு போனா நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா, போட்டிங்லாம் இருக்கான்னு தெரியல. ஆனா, தண்ணி நெறையா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் போலான்னு சொல்லிட்டு நாங்க அந்த பிளான ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தெரியுமாங்க ஆச்சு? அது ஒட்டவே இல்ல. ஃபுல்லா வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு, விநாயகரையும் ஒட்டிட்டு, சரி ஓகே போலாம் அப்படின்னு கிளம்பி ஏதேதோ யோசிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா சுத்தி சுத்தி விளாண்டுட்டு இருந்தான் அந்த கார்கிட்ட. அப்புறமா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கார் வந்துட்டு அந்த கார்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்படியே எடுங்கண்ணா. அவன வந்து விடக்கூடாதாம்மா. அவர் மட்டும் அந்த கார்க்குள்ள நின்னு ஃபோட்டோ எடுக்கணுமாமா. அப்புறமா தேங்காய் வந்து உடைக்கணும் இல்லையா? தேங்காய்க்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் பற்ற வச்சுட்டே இருந்தார். ஆனால் பற்ற வைக்க முடியல. நான் போய் பற்ற வச்சேன். சடனாக பற்றிருச்சு. ஒரே பத்தி குச்சியில் வந்து பற்றிருச்சு. உடனே அவரை சுற்றி ஒரே ஒரு அடி அடிச்சார் பாருங்க. தேங்காய் சும்மா சில்லு சில்லாக சதறிடுச்சு. அவ்வளோதான். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா, மாங்காய் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாங்காய் வாங்கினோம். ஆனால் இந்த மாங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்மெல் அழுகி போன ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. 2 இது சாப்பிட்டு கீழே போட்டுட்டோம். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிடாம வந்திருந்தாரு. அதனால் அவர் கொஞ்சமாக நாங்கள் வீட்டிலேயே வந்துட்டு ஃபுட்டு வந்து பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வெஜ் பிரியாணி. அது அவர் சாப்பிட்டு மாங்காய்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வாங்கியிருந்தாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, கரும்பு ஜூஸ் கடைக்கு போனோம். கரும்பு ஜூஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. புதினா, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, எலுமிச்சை இதெல்லாம் வச்சு சூப்பராக போட்டிருந்தாங்க. ஜூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒன்று ரூ. 20 தான். அது சரியான ஒர்த்து. சூப்பராக இருந்தது. நிறையாவுமே இருந்தது. அவங்க எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் எங்களுக்கே வந்து ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாருங்க கரும்பு ஜூஸே வந்துட்டு அப்படியே க்ரீன் கலரில் இருந்தது. சூப்பராக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. கிளம்பி வரும்போதெல்லாம் பாட்டான பாட்டு இந்த நல்ல குத்து சாங்ஸ் மாதிரி இருக்குங்க இல்லையா? அதை போட்டுட்டு அந்த பையனை ஆடிட்டு அவங்களும் வைப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசைய காத்துல தூது விட்டு அந்த சாங் தான் போட்டு வைப் ஆகிட்டே போனாங்க.
பின்னாடி 2 பக்கம் ஸ்பீக்கர் சும்மா காதுல எங்களுக்கு வலி. வேணாம்ப்பான்னு சொன்னா எங்க கேட்டாங்க. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா அ கமெண்ட் பண்ணுங்க.